இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் மீகா 6:8. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். நம்ம எல்லாருக்குமே தப்பு எது சரி எதுன்னு யோசிக்கிற திறன் தேவன் கொடுத்துருக்குறாரு. நம்ம ஒரு விஷயத்தை பேசும்போதோ செய்யும்போதோ இது சரியாக தப்பான்னு நல்லாவே தெரியும். ஆனாலும் சில சமயம் நம்மளோட ஓவர் கான்ஃபிடென்ட்னால நம்ம சரியாக தான் சொல்கிறோம் பேசுகிறோன்னு நினச்சி தப்பாக செய்கிறோம். அப்படி இல்லாட்டி நம்மளோட ஈகோவை விட்டு கொடுக்க மனசு இல்லாமல் வீம்புகடி தப்புகளை செய்வோம், திமிராக நடந்துக்கிறோம். இதில் இன்னும் சில பேர் தேவன்கிட்டேவும் அவங்க செஞ்ச தப்புகளை டைரெக்டாக ஒத்துக்காமல் அவங்க இப்படி செஞ்சனால தான் நானும் இப்படி பதிலுக்கு செஞ்சேன் பேசினேன் அதனால என்னை மன்னிங்கன்னு வேண்டிப்பாங்க. தேவன்கிட்டையும் ஈகோவை விட்டு கொடுக்க அவங்களுக்கு மனசு வரல. தேவன் நம்மக்கிட்ட முதல்ல எதிர்பார்க்குறது நியாயம், தாழ்மை. ஆனால் நம்ம அதை தவிர எல்லாமே செய்கிறோம். மற்றவங்கிட்ட நியாயம் இருந்தாலும் நம்மளோட ஈகோனால் அதை ஒத்துக்கவும் மாட்டேங்கிறோம். அதே ஈகோனால் நம்ம செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சிருந்தாலும் நம்மளை தாழ்மைப்படுத்தி மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறோம். எப்போ தேவன் எதிர்பார்க்குற நியாயத்தையும் தாழ்மையும் நம்மளோட வாழ்க்கையிலையும் செய்கிற செயல்லையும் பேசுகிற வார்த்தையிலையும் அனுமதிக்கிறோமோ அப்போ தான் தேவன் நமக்கு இறங்குவார். ஆமேன்.